ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வாங்க. மலருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ரேவதி. அண்ணி, உங்களுக்கும் மதிக்கு என்ன பிரச்சனை? ஏன் மதிக்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை? மதி பேசினாலேன்றாங்க. விடு ரேவதி, எதுக்குன்றாங்க. என்னாச்சு? இல்லை, எல்லாருக்கிட்டையுமே ஒரு அளவுக்கு மீறி நம்ம பழகுனா அப்படிதான் போலன்றாங்க. அளவுக்கு மீறி பழகுனாங்க. அண்ணி, என்ன அண்ணி பேசுறீங்கன்றாங்க. முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நடந்துருச்சு. நான் மதிக்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு மதியம் அப்படி பேசினான்றாங்க. ஆமா ரேவதி, நான் சுயமரியாதையா இல்லாதவளா சொல்லுன்றாங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நடந்துக்கிட்டு எனக்கு தப்பா சொல்லுன்றாங்க. உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டாலும் ஒரு மாதிரி பேசிட்டா. எனக்கு கஷ்டமா போயிடுச்சுன்றாங்க. சரி விடுங்க, நீ ஏதோ கோவத்துல மதியம் அப்படி பேசிருப்பான்றாங்க. என்ன கோவமா இருந்தாலும் அப்படியே பேசுவாங்க ரேவதின்றாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றாங்க. ஆனா மதியம் என்னவோ நினைச்சா, ஆனா இன்னைக்கு மதி இப்படி ஒரு விஷயத்த சொல்லி என்னை காயப்படுத்துவான்ட்டு எந்த காரணத்தை கொண்டோ நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ அவ ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டான்னுன்றாங்க. சரி மதிக்கிட்டு பேசுறீங்களா? இல்லை, நான் பேசலைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி, நீ அப்புறமா கால் பண்றேன்னுவாங்க. அக்கா வாழ்றாங்க. ஆமா, அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. மதி, நீ என்ன இருந்தாலும் அண்ணி அப்படி சொல்லியிருக்க கூடாது. அண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நான் அவங்கள பார்த்து நீ அப்படி எப்படி சொல்லலான்றாங்க. நான் ஏதோ ஒரு கோவத்துலதான் சொல்லிட்டேன்றாங்க. நான் என் மனசுல இருந்து அது வரலன்றாங்க. என்ன இருந்தாலும் அது அவங்கள ரொம்ப காயப்படுத்திடுச்சு நீ சொன்ன ஒரு வார்த்தைன்றாங்க. அண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மதி, எதுவா இருந்தாலும் கோவத்தில் கூட சில விஷயங்களை நம்ம யோசிச்சுதான் நம்ம பேசணும் மதின்றாங்க. அவசரப்பட்டு நம்ம சில விஷயங்களை பேசிட்டோம்னா அது பிரச்சனையில போய் மட்டும்தான் முடியும். அதனால நீ எதுவா இருந்தாலும் பல டைம் யோசிச்சு சில விஷயங்களை பேசுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலரை நினைச்சு மதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.